ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையில எங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா அமைய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. மாத்திரமல்ல, இவருடைய வாழ்க்கையில சுபிட்சமா வாழவும், தந்திரமான போதைகளிலே எங்களுடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி காணப்பட கிருபை செய்யுங்க. மீண்டும் அடியார்களை தாழ்த்துகிறோம். அடியனை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரச்சனையோடு வந்திருக்கலாம், தலைவலியோடு வந்திருக்கலாம், அல்லது பண பிரச்சனைகளுடைய பலவிதமான வேதனையோடு வந்திருக்கலாம். அந்த நாளில் அந்த பைபிள் ஸ்டடியில கடந்து செல்லும் பொழுது ஆறுதலோடு கடந்து செல்ல கருவிச்சு. தங்களுடைய நேரத்தை பாராதபடி தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிற ஒவ்வொருவருக்கும் தக்கதான பலனையும் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து எங்களோடு பேச போகிறபடியால் நன்றி. அன்பை இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நாம் எபிரேயர் புத்தகத்திலிருந்து பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். 94 பகுதி எடுத்து வச்சு இன்றைக்கு ஒரு புதிய டாபிக் உள்ளாக போக போகிறோம். அந்நிய போதனைகளால் நாம் அலக்களிக்கப்படக்கூடாது. நிறைய காரியத்துல உங்களுக்கு எடுக்கும் போதுதான் தெரியும் இதுல இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளலாம். சோ எபிரேயர் நிருபத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 13:7 இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதே, அதுதான் இந்த நாள்ல நம்முடைய தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இந்த நாள்ல நான் எடுக்க போகிறது நிறைய வசனங்கள் இருக்கும். இவர் என்னத்துக்கு இவ்வளவு வசனத்தை கொடுக்காருன்னா, இது லைஃப் அண்ட் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் மத்தியில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வசனங்கள் உங்களோடு சொல்லப்படவுடையான ஒரு நாள்ல நம்முடைய நித்தியத்தை அக்கினி கடல்ல செலவழிக்க நேரிடும். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல அநேக சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னோடு ஆல்மோஸ்ட் லைக் என்னுடைய பாதத்துல அமர்ந்திருந்து கற்றவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு தவறான போதனைகளால் இழுப்புண்டு போய்விட்டார்கள். ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அதனாலதான் அந்த பாரத்தோடு கூட எடுக்கிற நம்மள யாரும் இப்படியான காரியங்கள்ல அகப்பட்டு விடக்கூடாது என்ற வேதனையோடு கூட இந்த வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. யாருக்கு எழுதுறாருன்னா, யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறி மீண்டும் யூத மார்க்கத்திற்கு சென்ற பிள்ளைகளுக்கு இந்த எபிரேய புத்தகத்தை ஆக்கியோன் சொல்லுகிறார். நீங்க உங்களை வழி நடத்தினவரும் ஒருவர், அவர் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தினார். அவங்க எப்படி ஆண்டவருக்குள்ளாக தங்களுடைய கடைசி நாட்களை செலவழித்தார்கள், அதை பார்த்து அவர்களை பின்பற்றுங்கள். காரணம் என்னன்னா, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளாக வந்த யூதர்களுக்கு பின்னாக தவறான போதகர்கள் பின்பாக வந்து அவர்களை மீண்டும் யூத மார்க்கத்திற்கு இழுக்க முயற்சித்தார்கள். நிறைய பேர் போயும் விட்டாங்க. அதே மாதிரி நாம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளா இருந்து கொண்டிருக்கிறோம்ல, நம்ம இழுக்கிறதற்கு நிறைய துருபதேசங்கள் ஆங்காங்கே இருக்கிறது. நீங்க நல்ல உபதேசத்துல ஆணித்தரமாக இல்லையானால் துருபதேசம் உங்களை கொண்டு போய்விடும். ரொம்ப சுலபம் இன்னைக்கு. அதனால இவைகளுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அதை ரொம்ப இதா எழுதுகிறார். அன்றைக்கு இயேசு உங்களுக்கு போதிக்கப்படும் பொழுது உங்களை நடத்தினவர்கள் பவுல் எடுத்துக்காங்களேன், அல்லது வேற ஏதாவது ஒரு கிறிஸ்தவ நபர், அவர் உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தும் பொழுது
நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, அவரே பலி, அதற்கு மிஞ்சின வேறு பலி கிடையாது என்று சொல்லி ஜனங்களுக்கு போதித்து அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தி விட்டார்கள். அதனால அந்த யூதர்களுக்கு, திரும்பி செல்லுகிற யூதர்களுக்கு இவர் எழுதுகிறார், அந்த இயேசு இன்றும் நேற்றும் என்றும் மாறாதவரார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பலவித போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். அவங்க போதனை என்னன்னா, நல்ல கவனிக்க, போதனை பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே சிறப்படுகிறது நல்லது. இதை வாசிட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவர்களை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அதனால தொடர்ந்து சொல்லுகிறார், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போகக்கூடாதுன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. பரவாயில்ல, இவர் என்ன சொல்றாரு, அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். ஏன்னா யூதர்கள் இந்த இவங்கிட்ட சொன்னாங்க, நீ யூத மார்க்கத்துல இருக்கும் பொழுது வழிபாட்டு கூடாரத்துல ஆலயத்துல நீங்க பலிகளை செலுத்தி அதை புசித்தீர்கள், அதுக்கு தக்கதான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு அந்த பலிபீடத்தில் உள்ள ஆகாரத்தை நீ புசிக்காதபடியினாலே உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அவங்கள திசை திருப்பினாங்க. அப்படி திசை திருப்பினபடினாலதான் இந்த எபிரேய புத்தகத்தை எழுதியவர் சொல்லுகிறார், ஏன் அதுல இல்லப்பா, கிருபையில நீங்க சிறப்படுவதுதான் நல்லது. அங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த இரத்தம் மகா பரிசுத்தலத்திற்குள்ள ஆசாரியனால் கொண்டப்படுகிறது. ஆனால் மிருகத்தினுடைய உடல்கள் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் சுட்டரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரிதான் இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே பரிசுத்த நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எப்படி அந்த மிருகத்தினுடைய உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்டதோ அதே போல எருசலேம் பட்டணத்திற்கு வெளியே இயேசுவும் பாடுபட்டார். அதான் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமைந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு போக கூடாது. அவங்க ஒரு சின்ன பாயிண்ட் தான் பிடிக்கிறாங்க. நீ பலி செலுத்தல, உனக்கு ஒரே ஆசீர்வாதம் இல்ல, நீ அது வேணும், உனக்கு அது தேவை, அப்படி நீங்க செய்யறது தவறு என்று சொல்லுகிறது தான் இது. இதே மாதிரி நிறைய உபதேசங்கள் நம்மை சுற்றி இந்த நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறது. நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடித்திருக்கிறது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்துவோம். நீ செலுத்துகிற பலி அந்த பலி இல்ல, பலிபீடத்துல செலுத்துகிற பலி அல்ல, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இதனுடைய சாராம்சம் என்னன்னா, எபிரேயர் 13:7-16 வரை என்ன சொல்றாருன்னா, நான் அதை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். கிறிஸ்தவ சபைகளில் சில யூத உறுப்பினர்கள் மிருக பலி செலுத்துவதை குறித்து தவறான புரிதலை கொண்டிருந்தனர். யூதர்கள் அங்கிருந்து வந்திருக்கு, இத்தனை வருஷமா பலி பண்டிகைகள்ல இருந்து பழக்கப்பட்டவர்களுக்கு இப்போ கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்த பிற்பாடு ஒரு குழப்பம் நேச்சுரலா வரதாச்சு. இவங்களை தவறா சில யூத போதகர்கள் வழி நடத்தினாங்க. அவங்க என்ன காரணம் சொன்னாங்க,
நீ இனியும் மிருக பலி செலுத்தாதிருந்தால் அந்த பலியை உண்பதினால் உனக்கு வரும் நன்மைகளை அனுபவிக்க முடியாது. ஏய், நீ அதை சாப்பிடறன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதனாலதான் இதன் விளைவாக தங்கள் பழைய யூத மதத்திற்கு மீண்டும் திரும்புவதற்கு இந்த ஜனங்கள் தூண்டப்பட்டது. அப்ப இந்த எபிரேய புத்தகத்துக்கு எழுதியவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி போதனையை கேட்காத. இல்ல, நிறைய பேரு இப்போ பல மதங்கள்ல இருந்து பல இடங்கள்ல இருந்து திருப்பி வர்றாங்க. அவங்கள திருப்பி ரட்சிக்கப்பட்டவங்கள திருப்பி இழுக்கிறதுக்கு அநேக விதமான தந்திரங்களான போதனைகள் கடந்து செல்லுகிறத பார்க்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களா இருந்தவர்கள் பல இடங்களில இந்தியாவில் அநேகர் மிஷினரிகள் மூலமா ரட்சிக்கப்பட்டு பின்பாக பழைய மதத்தவர்கள் போய் அவர்களை பயமுறுத்தி சாமி அடிச்சிரும், அதை அடிச்சிரும், இதை அடிச்சிரும்னு சொல்லி திருப்புகிறதை பார்க்கலாம். தவறான உபதேசங்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ள, சோகால்டு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள ரொம்ப துக்கங்க. ரொம்ப 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 ஒரு மாதிரி நீங்க அப்படியே விஜிலண்டா அப்படியே நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா உங்களை கொண்டு போய் பாதாளத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய சாத்தானுடைய போதகங்கள் அது நல்ல ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு நிறைய பேர் நமக்கு தெரியாம. இதை வச்சு ஒரு கூட்டம் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணி வாழுகிற ஒரு கூட்டம். அப்ப இந்த மாதிரி தவறான போதனையை எதிராக எபிரேயர் இந்த 13:7-16 வரை அவர் சொல்லுகிறார், அத்தகைய போதனைகளை நீங்க கேட்க வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு, சுவிசேஷத்தை உங்களுக்கு போதிச்சாங்கல்ல, அவரை பின்பற்றுங்க. ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்த சுவிசேஷம் மாறல. அதான் சுவிசேஷம் என்ன பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால என்ன சுவிசேஷமோ அதுதான் இன்னைக்கு ஓடிட்டு. சுவிசேஷம் ஒரு நாள் மாறாது. இல்ல 200-300 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்து வேற, இப்ப இருக்கிற இயேசு வேற, இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க லேடி இயேசு, அப்படியெல்லாம் இல்ல. ஆனா நிறைய தவறான உபதேசம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல என்ன போதனையோ அதுதான் இன்றைக்கும் நம்முடைய சபைகளிலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அதான் எழுதுகிறார், மேலும் சுவிசேஷம் மாறல, நீங்கள் பின்பற்றும் இயேசு கிறிஸ்துவும் மாறவில்லை. நீங்க விசுவாசிகளான பொழுது அப்படி எப்படி இருந்தவரோ இப்பவும் அப்படிதான் இருக்கார், எதிர்காலத்திலேயும் அப்படியே தான் இருப்பார். என் காலத்துல இயேசு அப்படி இருக்கிறோ இதே காலத்துல என் பேரப்பிள்ளை பேரப்பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளை எந்த காலத்திலும் மாறாது. பலியும் பண்டிகைகளும் பழைய இதெல்லாம் பழைய முறைமைகளை சேர்ந்தது. அதையும் கிறிஸ்தவத்திற்குள்ளாக கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, சரிப்பா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஞான ஸ்நானம் எடுத்துட்ட நல்லதுதான், அதையும் இது பண்ணு, பண்டிகைக்கு போ, பலியை செலுத்து, விருத்த சேதனம் பண்ணு. இதுல என்னன்னா, அதனாலதான் முதல்ல ஆதி திருச்சபை உருவான பொழுது எருசலேம்ல இருந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க, தவறான உபதேசங்கள் நுழைந்து விடக்கூடாதுன்னு. இன்னைக்கு அதனாலதான் நிறைய நம்ம சபைகள்ல தவறான உபதேசங்கள் இல்லாதபடி உபதேசம் நிக்குது. ஆனா சில திருடனும் கள்ளனும் கள்ள போதகர்களும் நம்முடைய மத்தியில ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன தெரியுமா, ஒரு சின்ன டிக்லிங் தான், ஒரு சின்ன ஒரு பாயிண்ட சொல்லி உங்களை, என் கூட ஒரு பையன் இருந்தான் முன்னாடி சொன்ன ஞாபகம், அவன் நித்யானந்த சாமிகிட்ட உள்ள சிஷ்யன், ரட்சிக்கப்பட்டான், வந்தான், என்கிட்ட ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருப்பான், பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வருவான், என் மேல அவ்வளவு ஒரு பாசம். ஊருக்கு வெக்கேஷனுக்கு வேலை இல்லாம கொஞ்சம் ஊருக்கு வந்தான். பிரதர் நான் ஒரு புது சர்ச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன சர்ச்சுப்பா? நல்லா இருக்கு, என்ன கூட்டு போனாங்க அங்க. அது என்ன பேர் என்ன? அது ஒரு ஏதோ யெகோவா சாட்சிகளாப்பா? ஆமா ஆமா அதுதான் பிரதர், நல்லா இருக்கு. டேய் மாட்டிக்கிடாடா,
நான் எவ்வளவோ சொன்னேன். அப்படியா பிரதர்? எனக்கு தெரியாது. வேற ஒரு பாஸ்டர் சொன்னாரு. சரி, அதனால நீ கேர்ஃபுல்லா இருந்துக்க. அடுத்த முறை ஒரு 2 மாசம் கழிச்சு கூப்பிட்டேன். எப்படிவா இருக்காரு? நான் சாப்பாடு விளம்பிட்டு இருக்கேன். எங்க? அங்கதான் அந்த நான் சொன்னல அந்த சர்ச்சில். அவனை அப்படியே இது பண்ணி கடைசி அவர் எங்க துபாயில வேலை கிடைச்சு வந்தான். துபாய்க்கு யெகோவா சாட்சிகளுடைய அவரை ஒரு 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 அந்த இடத்துக்கு ஒரு இதா அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு அப்போஸ்தலர் மாதிரி. என்ன ஆயிட்டுனா அவனுடைய சந்ததியே அழியுது பிரதர். ஒரு நல்ல பையன் முருகன், எனக்கு ஒரு பையனை தெரியும். அவன் வந்து ஏன்டா சொல்றான், அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அபுதாபில என்ன, நான் வந்து முஸ்லீமா மாறிட்டேன். எனக்கு அழுக வந்துட்டு, ஏன் பைத்தியக்காரா, ஏடா நீ இந்துவா இருந்த, ஏன்டா உன் சந்ததியே போச்சேடா. சரி, அவன் இந்துவா இருந்தாலும் கூட பரவாயில்லங்க, கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு வந்துருவான். ஆனா இந்த மதத்துக்கு போனா திருப்பி வர்றதுக்கு முடியாது. உங்களை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு ஏற்ற நீங்க சத்தியத்துல ஆழமா இல்லைன்னா, உங்களை விட ஒரு பெரிய உஸ்தாதுகள் கில்லாடிகள்லாம் நிக்கிறானுங்க. உங்க பார்த்தா நல்ல ஆவிக்குரிய சபை தான், பாட்டு பெர்க்மன்ஸ் பாட்டா தான் இருக்கும், கைத்தட்டு இருக்கும், மியூசிக் பிரமாதமா இருக்கும், ஜனங்கள் எல்லாம் இது பண்ணுவாங்க. உங்களை ஒழுங்கி பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். இந்த பையன் பாதாளம் தான். நித்யானந்த சாமி அந்த அதை பின்பற்று. ஏன்னா அங்க ஜாலி கும்பாளம், அங்க ரட்சிப்பு கிடையாது. நம்ம போதிக்கிறது ரட்சிப்பின் இது நித்திய ஜீவன சுதந்திரத்துக்குள்ள வழி இதுதான். இது அதனால போதனைங்கிறது நீங்க நல்ல ஒரு போதனை கீழே நீங்க இல்லைன்னா உங்களை திருடி கொண்டு போயிடும். அன்றைக்குள்ள இருந்த யூதர்களுக்கு வந்த பிரச்சனை, நம்ம பின்னால யூதர்கள் வரல, வேற நம்ம கிறிஸ்தவர்களே நம்மள துண்டி இழுக்கிறதுக்கு வர்றான். இவன் பணக்காரன், இவன் நம்ம சபைக்கு வந்தா கொஞ்சம் பணம் வரும், என்ன பணத்தை காட்டி நீ போடு 1000 ரூபாய் போடு, 10,000 ரூபாய் வருது. அன்னைக்கு போன வாரம் எடுத்த ஞாபகம் இருக்கா? அநீதிமானுடைய பணம் உங்களுக்கு நீதிமானுக்கு வந்து சேரும்னு இதை சொல்லி உங்களை தூண்டி விடுகிற வேதனையான காரியம். இது என்ன ஆயிரும்னா குடும்பம் சமாதானம் இருக்காதுன்னா போக போகன்னு காட்டித்தாரு. பழைய ஏற்பாட்டு முறைமையை சேர்ந்த பலி அதையும் இதையும் கிறிஸ்தவத்திற்குள்ள நுழைக்க முடியாது. யூத பலிபீடத்தின் மேல் செலுத்தப்படும் பலிகளை உண்பதில் ஜனங்கள் இணைந்து கொண்டு, அதே நேரத்தில் கிறிஸ்துவின் மரணத்தை குறிக்கும் கிறிஸ்தவ பலிபீடத்தின் பலியின் பலன்களை பெறுவது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனாலதான் பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் என்று எழுதுகிறது. வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது அடுத்த தலைப்பு நான் கொடுத்தேன். அப்படி என்ன, எனக்கு எல்லா வசனமும் தெரியும், உங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும், உங்க பாணியிலேயே உங்களை திருடிட்டு போயிரும். பி கேர்ஃபுல். என்ன இல்லைன்னா நீங்க நித்தியத்தை போய் செலவழிக்கிற வேண்டிய இடம் வேற இடமா மாறி. இயேசுவை சொன்னார், இயேசு அவர்களுக்கு பிரதித்திருப்பாங்க, ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதாவது அவங்கள ஹெரிட்டிக்குமாங்க, ஹெரிட்டிக் என்ன பண்ணுவான்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்கு எதிரான போதனைகளை கொடுத்து பயங்கர அவனை பார்த்தா ஒரு பெரிய லீடர் மாதிரி இருக்கும். அதுல அவன் வந்தாலே பெரிய கைத்தாட்டா இருக்கும், ஜனங்கள்லாம் இது பண்ணுவாங்க. அவன் போதனை பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரு மாஸ்க் போட்டிருப்பான். மாஸ்க் இன் தி சென்ஸ், வெளியே ஒரு ஆவிக்குரிய போதகனா இருப்பான். அவன் போதனை தவறான ஹெரிட்டிக், தவறான உபதேச, டெட்லி எரர். உங்களை வஞ்சிக்கிற ஐயோ என நான் சில இதுகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேங்க. எல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இல்லைன்னா உங்களை ஈஸியா கொண்டு போய், நீங்க பணம் கொடுத்தா போதும், இந்த சர்ச்சில் போய் இருந்துட்டா போதும், நான் அங்கதான் இருப்பேன்,
அதாவது இப்படி இருந்தா நீங்க பரலோகம் போயிடலாம், இப்படிதான் போகணும்னு இல்ல. வேதத்திற்கு புறம்பான அதே நேரத்துல வேத வசனத்தை போதிப்பது போல ஹெரிடிக் அப்படி கொண்டு போயிடுவாங்க. It will be completely against the teaching of Jesus Christ. ஆனா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஹெரிட்டிக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப கிரிகாரியஸ் ஃபிகர் மாதிரி பெரிய ஆள்களை மாதிரி இருப்பாங்க. அந்த போதனையை பார்த்தீங்கன்னா இதுல என்னன்னா நம்ம ஜனங்களுக்கு என்ன தெரியுமா, அந்த சர்ச்சை பார்த்ததுமே அசந்துரும். ஏன் அப்பா இவ்வளவு ஜனங்க இவருக்கு பின்னால போறாங்கன்னா இவர் தான் உரிமையான போதகர். அவர் எழும்பி நின்னாலே ஒரு பிரசனம் இறங்குது. சபையெல்லாம் பாருங்க, போய் பாருங்க, எல்லாம் கள்ளம் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய வேலைதாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க ஊழியர். இந்த கூட்டம் கும்மாளம் இதெல்லாம் பார்த்து வஞ்சிக்கப்படாத பிடிக்க வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க எல்லாம் கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்க. அன்னைக்கு பொஷப்பு கூட போப்பு கூட ஒரு இது கொடுத்திருக்காரு. எல்லா கடவுளும் ஒரு கடவுள், எல்லா நதியும் ஒரு இடத்துல இணைவது போல. யாரு? விக்கர், VICAR, விக்கர் ஆஃப் கிரைஸ்ட். விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னா கிறிஸ்து. போப்புக்கு தலைப்பு, போப்புக்கு தலைப்பு விக்கர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு பதிலாக உள்ளவர் யாரு? போப்பு. அவர் சொல்றாரு எல்லா மதத்தவர்களையும் இணைத்து நாம கொண்டு செல்ல, எல்லா கடவுளும் ஒரே கடவுளை நம்ம பல வகைகள்ல இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தொழுது கொள்ளுகிறோம்னு சொல்லி யாரு? ஒரு கிறிஸ்தவ மதத்தின் போதகர், பெரிய விக்கர் ஆஃப் கிரைஸ்ட், இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு பதிலாக உள்ளவர் போப். ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் கிட்ட கேட்டாங்க, போப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? He is God, அவர் தேவன். அப்படி நினைக்கிற அந்த தேவன் என்பவர் கொடுத்த போதனை இது. அதனாலதான் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கலாம், உங்களையும் திருப்பி திருடி வஞ்சித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ப வச்சு ஒரு பிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் உங்க ஜீவிதமே அந்நிய, அதாவது நித்திய அக்கினிக்கு போய்விடக்கூடும். என்னுடைய பாரம் உங்களுக்கு புரிதல். மாறுபாடான உபதேசம். ஜாலியா இருங்க, ரட்சிப்பு கடைசி தான் வரும். பி ஹாப்பி. கடவுள் உங்களை என்ஜாய் பண்ணதுக்கு தான் கொடுக்கும். என்ஜாய். ரட்சிப்பு கடைசி தான். டில் தென் யூ பி ஹாப்பி. பரிசுத்த முத்தங்களோடு ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துங்கள். அது அரபி கலாச்சாரம். இதை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் தவறான காரியங்கள் நடக்கும். இப்படி அநேக உபதேசங்கள். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடவன போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கு. சீஷர்கள் யாரு? சீஷர்களையே கொண்டு போயிருவோம் ஐயா. மாறுபாடான உபதேசம். அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல ஓடுற மாறுபாடான உபதேசங்கள் அநியாயத்துக்கு ஓடிக்கிட்டு. நீங்க எங்க போனாலும் சரி, வேதத்தை பாருங்க, இது சரியா இல்லையா. கூட்டத்தோட கும்மளம் போட்டு எக்ஸைட் ஆயிராதுங்க. எப்பா என்ன கூட்டம், எப்பா எப்படி இருக்குதுப்பா, அவன் குட்டாட்டிப்பான், மியூசிக்க போடுவான். ஆனா உபதேசம் கள்ளக்கிறிஸ்து. அவங்க பாருங்க, போப்பு கண்ணை பாருங்க. அவன் நினைக்கிறோம் போப்பு வெளிநாடுகளுக்கு போனா பாத்திருக்கீங்களா, அவரு ஒரு பெரிய இதுல போற கூட்டம் அல்ல மோதும்.
அதுக்காக வேண்டி அவரு போதனை தான் சரியான போதனைன்னு சொல்ல முடியாது. வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்க. பிரிவினைவாதிகளுக்கு எச்சரிக்கையா எடுங்கள். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறது. இங்கிலீஷ்ல ஒரு அவரை சொல்லுவாங்க, த சார்ல்டன், CHARLATAN. அவன் என்ன பண்ணுவான்னா, கிறிஸ்தவத்தை தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கு. அவனுக்கு அறிவாற்றலே கிடையாது, ஆனா பெரிய போதவர் மாதிரி காட்டுவான். தனக்கு பயங்கரமான செயல் திறன் இருக்கிற மாதிரி காட்டுவான். அந்த மேடையில நின்று பேசுறத பாத்தீங்கன்னா, அதாவது மற்றவங்களெல்லாம் முட்டாள்னு பேசுறது. ஆனா ஆண்டவர் அது கடிந்து கொள்ளுகிறார். அவன் ஒரு போலியான அறிஞர் போல காட்டுவான். என்ன வேணா நீங்க எந்த அங்கேயா போறீங்க, தொலைஞ்சு உங்களுக்கு அவ்வளவுதான். அங்க இருந்து உங்களை பிரிவினையை கொண்டு வந்து குடும்பத்திற்குள்ள நிறைய வீடுகள்ல என்ன தெரியுமா, அந்த டாக்டரினல் இதுல ஒழுங்கா இல்லாதனால, எனக்கு தெரியும் ஒரு குடும்பம், அப்பா போற குடும்பத்துக்கு சபைக்கு அம்மா வராது, அம்மா போற சபைக்கு அப்பா வர மாட்டாரு. டாக்டரினல் ப்ராப்ளம். பிள்ளைகளை கவனிக்காம விட்டுட்டாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிராக கோர்ட்ல போய் நிக்குது. ஒரு பிள்ளைய ரட்சிக்கப்படல, ஒன்னும் உருப்படல. ஒரு சபைக்கு பெரிய தலைவர், அவரு பெரிய ஆளுகளா இருந்தவர் தான். இந்த மாதிரி தவறான உபதேசங்கள் கொடுக்கறவங்க அவங்க பர்ஸ் நிறைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஜனங்களுக்கு தெரிகிறது இல்லை. நிறைய குடும்பங்களை பிரித்து இந்த பிரிவினை இடர்கள் அப்படி போனா என்னத்துங்க ஆகுது? ஒரு சபையில ஒரு ஆளு ஒரு இடமும் இன்னொரு ஆளு பாதி பேர் கோயிலுக்கு வரமாட்டான். அவன் வீட்டுல உள்ளவங்க ஹஸ்பண்ட் கேட்பான், நீ முதல்ல சரியா இருக்கியா, அப்புறம் என்ன கூப்பிடு. இன்னொரு சபை இருக்குது, அந்த சபையில புருஷனும் மனைவியும் சேர்ந்து இருக்க கூடாது, தாம்பத்திய உறவு போதனை. அந்த அதுவரை நல்லா இருந்தவங்க அந்த சபைக்கு போன பிற்பாடு பிரதர் சிஸ்டர் ஆயிடுவாங்க. They are being separated. They have to sleep separately. உங்களுக்கு தெரியுமா இல்லையே தெரியல, எனக்கு நிறைய சபைகள் இருக்குது. அதனாலதான் நீ கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடர்களையும். என்ன பிரிவினை? இதுதான் பிரிவினை. இந்த மாதிரி பிரிவினைகள் தாய் தாப்பன் எப்படி இருக்கும்போது பிள்ளைகள் எப்படி வளரும், அதுக்கு திருமணம் அணுகி வரும் பொழுது அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படிப்பட்ட உபதேசங்களை விட்டு விலகுங்கள். ஆனா அந்த உபதேசம் இருக்கு பார்த்தீங்களா ஐயா, போதகருடைய மேக்கப் ஆனாலும் சரி, அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளானாலும் சரி, நாங்கதான் இவ்வளவு பேரு 1,44,000 நாங்களா ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். ஆதியாகமத்துல திருமணத்தை இது பண்ணதே ஆண்டவர். அதனாலதான் அந்த மாதிரி ஆண்களுக்கு பேரு சால்டன். அப்படின்னா தன்னுடைய பணத்தை, வருமானத்தை பெருக்குவதற்கு கிறிஸ்தவத்தை பயன்படுத்துகிற கூட்டம். நல்ல ஃபுல் சூட்டா இருப்பானுங்க, நல்லா சூப்பரா இருக்குங்க. He will be using his leadership to benefit from others' wealth. மற்றவங்களுடைய சொத்து பத்துகள்ல தான் கண்ணு. இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துவுக்கே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்வங்க தங்களோட வயிற்றுக்கே ஊழியம் செய்ய. அதான் சொன்னேன், அடுத்தவன் சம்பாத்தியத்தை கண்டு வைக்கிற எந்த ஊழியனாலும் உருப்படும். அது யாரா இருந்தாலும் சரி.
நய வசனத்தினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவளா இருக்க இன்னும் பாவம் போல இருக்கும். ஒரு விவசாயியா இருக்கும், தோட்டத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்து அவன் அந்த சர்ச்சுக்கு போயிருக்கும். அதெல்லாம் ஒரு கல்யாணம் பார்த்தேன், ஒரு மெகா சர்ச்சு கல்யாணம்லாம் எப்பா லாவிஷ். ஆனா அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழை பாமரம், ஏழை ஜனங்க. அவங்கள துணிமணிகளை பார்த்தாலே தெரியுது அவங்ககிட்ட இருந்து வாங்கி இவ்வளோ பெரிய படாடோகமா திருமணம் எல்லாம் நடத்தணுமா? நீ அதனையா காணிக்கையா வாங்குற? பெரிய பெரிய இயக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு இதேதான் வயிற்றுக்கு ஊழியம் செய்யுது. நம்ம அண்மை காலங்கள்ல சில பெரிய தலைவர்கள் இருந்து நம்பி இருந்தோம், மண்ணை காவி கொண்டிருக்கிறான். அதனால இப்படிப்பட்டவர்கள் இருந்து விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்திச்சு. இல்ல சில பேர் பெருமையா சொல்லுவாங்க, இன்னாருக்கு நான் மாசந்தோறும் கலெக்ட் பண்ணி நான் ரூபா அனுப்புறேன். அங்க எங்க போகுது? யாருக்கு நீ அனுப்புற? யாருக்கு இந்த பணம் செலவிடப்படுகிறது? இதை நான் பார்க்கிறதே கிடையாது. இப்படிப்பட்டவங்க பேர் என்ன தெரியுமா? நான் ஒரு அப்போஸ்தலர். கள்ள அப்போஸ்தலர். கேட்டா ஊழியக்காரன், நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். கள்ள அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறார். இந்த கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் எப்படி தெரியுமா? வேதத்துக்கு புறம்பா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வேதத்துல இல்லாத தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் எனக்கு நேற்று ராத்திரி எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் என்கிட்ட நேரடியா பேசினாரு. இதை யார் கொடுக்கிறான்னா சாத்தானாக்க அவன் தலையில போடுறது. அவங்க கொடுக்கிற டீச்சிங், they claims to be gifted by God. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பைபிள்ல கூட இந்த ரெவலேஷன் இல்லைங்க, ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட முறையில வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இவைகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. இவன் தான் கள்ள அப்போஸ்தலன். இவன் தான் அப்போஸ்தலர், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவன். இவனுக்கெல்லாம் இந்த ஆளுகளுக்கெல்லாம் இது பண்றது யாருன்னா சாத்தான். சபையை எப்படியாவது அழித்து விட வேண்டும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல சாத்தான் வெளியே இருந்துதான் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தான். மொபைல் எடுத்துக்காங்க, சினிமாவை எடுத்துக்காங்க, எதை எடுத்தாலும் வெளியே இருந்துச்சு. அப்புறம் அந்த சினிமா வீட்டுக்குள்ள வந்துச்சு, என்ன கேபிள் டிவி மூலம் வந்துச்சு. ஒரு அந்த சினிமாக்குள்ளேயும் வந்துச்சு, சர்ச்சுக்குள்ள வந்துச்சு, பாட்டும் டான்ஸும். இதெல்லாம் சாத்தானுடைய வஞ்சகம் தான். இன்னைக்கு யூடியூப் அது இதெல்லாம் என்ன பணம் ஃப்ளோ ஆகுதுன்னு நினைக்கிறீங்க கிறிஸ்தவ மிஷனரிகள்? ஒரு 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 பாட்டுக்கு எவ்வளவு கோடி, எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. அது கிறிஸ்தவர்களை இப்போ சினிமா பாட்டு தோத்து போச்சு அவக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவர்கள் பாட்டு பாடவும், ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கு ஒரு துணியை மாத்தவும் சாத்தானும் ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறார். இதெல்லாம் சத்துரு செய்யக்கூடிய வேலை. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம். இன்னைக்கு நிறைய போதனைகள் சொல்றேன்ல, உள்ளுக்கு வந்தாச்சு, கைக்குள்ள மொபைலுக்குள்ள வந்துச்சு. நம்மள என்னன்னா நிறைய பேருக்கு நினைப்பு என்ன தெரியுமா? நான் கிறிஸ்டியன் பாட்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 24/7 கிறிஸ்டியன் சாங் தான் பாக்குறேன்.
கிறிஸ்டியன் வசனம் தான் கேட்கிறேன். ஆனாங்க அவன் பேசுறது சரியா இல்லையா கிடையாது. நிறைய பேரு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஜெபிக்கலாம் நேரம் கிடையாது. இதை பார்த்துட்டா ஒரு திருப்தி. அந்த காலத்துல கல்யாண வீட்டுல பாட்டு போடுவாங்க, கேளுங்க. கிறிஸ்தவ வீட்டுக்கு வந்துட்டா சினிமா பாட்டு போடுறதுக்கு முன்னால முத கிறிஸ்தவ பாட்டை போடுவான். கேளுங்கள் தரப்பட்டும் தட்டுங்கள், ஏதாவது 2-3 ரெக்கார்டு வச்சிருப்பான் என் காலத்துல. அது போட்டு முடிஞ்சது சினிமா பாட்டு வந்துடும். இந்துக்கள் வீட்டுல அது மாதிரி இந்து பாட்டை போடுவான் முதல்ல, அப்புறம் சினிமா பாட்டு. அது மாதிரி நம்ம காலையில ஆனதும் யாராவது ஒரு ஊழியக்காரருடைய மெசேஜை கேட்டுறது. சிலவங்களுடைய வேலை என்னன்னா இதுல ஃபார்வர்டு பண்ணி அனுப்புவாங்க. அவளுக்கு கேட்கிறாங்களோ என்னவோ தன்ன தியானம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேலையே அதாவது ஏதோ மினிஸ்ட்ரி பண்ற மாதிரி எல்லாத்தையும் பக்கம் கணக்குல போகும் இங்கிலீஷ்ல. அவனுக்கே புரியுதோ என்னவோ தெரியல, அதை நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க பக்கம் கணக்குல. அவங்க வாசிக்கிறாங்களோ இல்லவோ அது தெரியாது. இவங்கதான் நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை தரித்து கொள்ளுகிறவர். இது என்ன ஆயிரும்னா உங்களையும் பிஸியா வச்சிருக்கிறான். கள்ள உபதேசம் இந்த இது வழியா நம்மளையும் டே அண்ட் நைட் இதுலயே இருப்போம். வேற பைபிள கொஞ்ச நேரம் தெரிஞ்சு போர் அடிச்சிடும். எனக்கும் நடக்கிறது. ரிலாக்ஸேஷனுக்காக இங்க போவேன். பைபிள்ல 20 நிமிஷம்னா இதுல 2 மணிக்கு தாராளம் நேரம் போறது தெரியாது. மாட்டிக்கிடுவோம் நம்ம. உள்ளதானே சொல்றோம். அவனுக்கு என்னன்னா தெய்வ பிள்ளைகள் இதை விட்டு விலகணும். ஏன்னா ஒளியின் தூதன் அவன் அப்படித்தான் நம்மள கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளாகவே நம்மள அடிச்சு தூக்கிட்டு இருக்கான். கேட்டா தீர்க்க தரிசனம். அவன் தீர்க்க தரிசி. இந்த நாட்கள் அவங்கதான் தீர்க்க தரிசி. ஆண்டவர் சினிமா எடுக்க சொன்னாரு. நான் மேல போனேன். ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு, ஒரு சீடியை காட்டிட்டு சொன்னாரு, பாலிவுட் ஹாலிவுட்டை விட நீ பெருசா எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவன் தான் கள்ள போதகருங்க. இவனுக்குதான் பாக்கியத்தை நிரப்பதுக்கு வரக்கூடியவங்க சார்டன் சொன்ன. ஆனால் நிறைய பேரு கிறிஸ்துவன் போதனையை விட்டு நாளடைவில் இதுலயே உட்கார்ந்து நாளடைவில் என்ன ஆயிரும்? கோயிலும் கிடையாது, குளமும் கிடையாது, ஜோமும் கிடையாது, ஒரு மனசுல குத்தப்பட்டவங்கிற நிலைமை கிடையாது. நாளடைவிலே அந்த இதை விட்டு என்ன போயிருவான்னா கிருபையை விட்டு தாண்டி உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுறேன். இங்கிலீஷ்ல த அபியூசர்னு சொல்லுவாங்க. சிலவங்களுடைய வேதனைகளை நிறைய ஊழியக்காரர்கள் தங்களுக்கு சாதனமாக பயன்படுத்திக் கொள்ளும். அவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த நாட்கள்ல பிலிப்பைன் தேசத்துல ஒரு பெரிய அவர் பேரு மார்க்கஸ், ஃபுல் நேம் மறந்து போச்சு. இக்லீஷியா நீ கிறிஸ்தோன்ற ஒரு சபை. அந்த இக்லீஷியா நீ கிறிஸ்தோ துவக்கத்துல அவரை யாரும் பார்க்க போனாலும் உள்ளுக்கு போக முடியாது. ஒரு வீடு உள்ளுக்கு பெரிய பேலஸ், ரொம்ப தூரம் நடந்துதான் போகணும். அப்ப சிசிடிவி எல்லாம் இல்லாத நாட்கள். ஆனா அவர் கையில சிசிடிவி உண்டு. இது யாருக்கும் தெரியாது. என்ட்ரன்ஸ்ல கேட்பாங்க, என்ன எங்க இருந்து வர்ற? அது நான் நாகர்கோயில்ல இருந்து வர்றேன். பேர் என்ன? பீட்டரு. என்ன ப்ராப்ளம் உனக்கு? எல்லாம் கேட்கவே அவரு உள்ளுக்கு இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். டிவிலேயே பார்த்துக்கிட்டு இருப்பார். கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இங்கிருந்து போகும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி தலையில கையை வச்சு ஜோம் பண்ணி எல்லாம் சொல்லிடுவார். நீ இங்க இருந்து வந்திருக்க, இந்த பிரச்சனை. இவங்கதான் அபியூசர்ஸ். மற்ற இன்னைக்கு நிறைய பேர் அவங்கள பார்த்தாலே தெரியும். சபையில கூட்டம் இருக்கும்போது ஒரு லட்சக்கணக்கில் ஜனங்க கூடி இருக்கும்போது 10 பேரு காது கேட்காத இருப்பான், 5 பேருக்கு தலைவலி இருக்கும், கால் பிரச்சனை இருக்கும். இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அடிச்சு பிடிச்சு, இதுதான் அபியூசர்ஸ். The abusers uses his position to take advantage of others' weakness. அதுலயும் சில சொல்லுவான்,
நீங்க பரிசுத்த மத்தவங்களோடு வாழ்த்துங்க, தப்பு இல்ல. அப்படி தூண்டி விடுவோம், தவறா நடங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு நிமிஷம். 2 பேதுரு அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்குவாத ஏதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்னைக்கு சபைகளில இதுதான் நடந்து கொண்டிருக்கு. அப்படியே கள்ளத்தனமா யூதா 4ஆம் அதிகார வசனத்துல பாத்தீங்கன்னா, யூதா 4, ஒரு நிமிஷம். ஏனெனில் நம்ம தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்து காம விகாரத்திற்கு ஏதுவான சபைகளில காம விகாரம் வரத்தக்கதாக இன்னைக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. பக்க வழியாக நுழைந்து உங்களை வஞ்சித்து விடுவாங்க. எந்த சபை நாங்க வரும்போது என்ன பார்த்தோம் தெரியுமா? இந்த ஊருக்கு வந்தோம், கோயம்புத்தூருக்கு. நல்ல ஆவிக்குரிய சபைகள்ல இருந்துட்டு இங்க வந்தோம். 1-2 சபைகளுக்கு போனோம். கடவுள் கிருபையில எங்க வீட்டு முத்தத்திலேயே பெனியல் திருச்சபை. நாங்க ரொம்ப சந்தோஷம், நானும் என் ஒய்ஃப். ஏன்னா நல்ல ஒரு போதகம் உள்ள நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உள்ள சபைக்குள்ள இருந்தாதான் நீங்களும் உங்க பிள்ளைகளும் வளர முடியும். அதனால அப்படிப்பட்ட இடங்களை விட்டு தவறான உபதேசம் இருக்குன்னு அங்க போகாதங்க. அங்க கூட்டம் நிறைய இருக்குது. அவரு பயங்கரம் அவரு எங்களுக்கு பிசினஸுக்காக அவர் ஜெபம் பண்றாரு, அதுக்கு ஜெபம் பண்றாரு, எல்லாம் பண்றது சரிதான். உங்களை கிருபையினால் அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமா விட்டு வேற ஒரு சுவிசேஷம் கிடையாது. நிறைய பேர் உங்களை வஞ்சகம் புரட்டு, அதான் சொல்றேன் 7ஆம் வசனம், சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேற அல்ல. பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது தெளிவா சொல்றார், நாங்க உபதேசித்த உபதேசமே அல்லாமல் நாங்களே வேற உபதேசம் சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்ளாது. தூதனே வந்தால் வானத்திலிருந்து ஒரு தூதனாவது, முத காரியம் நாங்க பவுல் உபதேசிச்ச உபதேசம் என்னன்னு உங்களுக்கு தெரியணுமே, எனக்கு தெரியணுமே. அதுலயே நீ பவுண்டேஷனே நல்லா இல்லைன்னா உனக்கு எந்த தவறான உபதேசம் வந்துடும், எப்போ என்ன மாதிரி போதனையா இருக்கு அப்படின்னு வஞ்சிக்கப்பட்டுரும். அதனாலதான் நான் சொல்ல வர்றது, நீங்க பாலும் விஷத்துக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியணுமே. இன்னைக்கு உங்களை வஞ்சிக்கிற நிறைய கூட்டம் இருக்குது, என்ன செய்ய? பார்க்க அழகா பிரமாதமா இருப்பாங்க, போட்டோ எல்லாம் பார்த்தா பிரமாதமா இருக்கும், ஸ்டைல் எல்லாம் இருப்பாங்க. நான் ஏன் இவ்வளவு வேதனைப்பட்டு துக்கத்தோட சொல்றேன்னா, ஒரு சின்ன தவறு உங்களையும் உங்க சந்ததியும் பாதாளத்துக்கு. திஸ் இஸ் லைஃப் அண்ட் டெத், ஜீவனோட விளையாடாது. எச்சரிக்கையா சொல்றேன். ஒரு இடத்துல சரியான உபதேசம் இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. அது
கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு 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 நபர் என்கிட்ட பேசும், நான் ஏன் போறேன்னா கல்லறைக்கு இடம் வேணும் பார்த்தீங்களா, நாளைக்கு எங்க அண்ணாருக்கு இப்படி நடந்துச்சு, இன்னாருக்கு கல்லறை கிடைக்கல, அண்ணாருக்கு அங்க பிஷப் பிடிச்சோம், அதை பிடிச்சோம். யோ, நீ செத்த பிறகு எங்க போட்டா உனக்கு இல்லையா? எந்த சபைக்கும் போனா வேண்டாங்களால சரியான உபதேசம். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கு. சிலவங்க பிரிக்கிற ஒரு கூட்டம், த டிவைடர். சபையை பிரித்து அங்கிருந்து வெளியே கொண்டு வந்துடும். அவன் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? சபைக்குள்ளேயே இருப்பான், நம்ம கூடயே தான் இருப்பான், பிரதர் சிஸ்டர். அப்போ அவன் நம்மளை விட கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனா இருப்பான்னு வைங்க. அவன் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவான், பிரதர் போன வாரம் மற்றவர் பேசுனதை கேட்டீங்களா? சரியில்லை, போதனை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு பிரதர். இது முத போடுற விதை. கொஞ்ச நாள் ஆகும், திருப்பியும் சொல்லுவோம், கவனிச்சேலாம் அன்னைக்கு நமக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்போம். அப்படியே ஆமா. அப்படியே நாடகம் என்ன ஆயிரும்னா சபை விட்டு வெளியே கொண்டு போய் இவன் வேற ஒரு சபையா ஒரு சின்ன கலகத்தை கொண்டு வந்து, அதுக்கு பிறகு இந்த சபையார் அந்த சபையார பார்க்க மாட்டான். இது எனக்கு தெரியுமே, நானே இருந்துட்டு வந்திருக்கேன்னு. வருஷ கணக்கா நான் அபுதாபில இருந்து டிரைவ் பண்ணி அலைன்னு ஒரு இடத்துக்கு போவோம். அங்க போய் நான் மெசேஜ் கொடுத்துட்டு வருவேன். 2.5 மணிக்கு ஒரு டிரைவ், அப் அண்ட் டவுன் 5 hours டிரைவ். வயசான நாட்கள்லயும் போறேன். அப்புறம் நான் தாய்தில் ஒரு இடத்துல இருந்தும் போறேன். அங்க எவனோ ஒரு தவறான உபதேசம் கொடுத்தான்னு சொல்லி சபைகளுக்குள்ள பிரியுது. அதோட சரி, அப்படி பிரிச்சுட்டு போயிட்டான் ஒரு கூட்டம். நான் பிரிக்கல, நான் ஒண்ணும் பண்ணவே இல்லை. நான் வந்து ஊழியம் தான் பண்ணி இதே மாதிரிதான் பைபிள் ஸ்டடி அங்க போய் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுமா? ஒரே சபைக்குள்ள இருந்த அங்கத்தினர்கள் எல்லாரும் அன்பு என்ன, அன்பின் விருந்து என்ன, கிறிஸ்துமஸுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துறது என்ன, கட்டி பிடிக்கிறது என்ன, சபை முடிஞ்சது என்ன. ஆனா எப்போ அந்த சபைக்குள்ள பிரிவினை வந்துச்சோ அதுக்கு பிறகு பிரதர் சிஸ்டர்லாம் கிடையாது, பார்த்தா எனிமைய பாக்குற மாதிரி பார்க்க போச்சுதா. நிறைய கூட்டம் சபையை பிரித்து அவங்களுக்கு என்னன்னா தான் ஒரு லீடர் ஆயிரணும். இவரு என்ன போதிக்காரு? நல்ல ஞாபகம் இருக்கு, நான் பைபிள்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு ஆள் என்ன அப்படியே மறைச்சு, என்ன உனக்கு தான் தெரியுமா, எனக்கு கூட தெரியாது. கடைசி அந்த ஆள்லாம் அட்ரஸ் இல்லாம போயிட்டான். அதனாலதான் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தான் நானே சரி. என்னுடைய நோக்கம் வந்து நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு நான் பைபிள் ஸ்டடி எடுக்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை போடுங்க, பணத்தை போடுங்கன்னா என் போதனை உங்களுக்கு ஏத்த மாறிடும். அதான் இப்போ நீங்க எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் 1,00,000 5 லட்சம் எனக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்தால போதனையா நான் மாத்திக்கிடுவேன். அதான் நடக்குது இன்னைக்கு. ஆனா நான் சபிக்கப்பட்டவனாக மாறி, ஒருவன் உங்களுக்கு தவறான உபதேசம். இதனாலதான் சபையை பிரிக்கிறவர்கள், த டிவைடர், he is using false doctrine to destroy a church. சபையை விட்டு சபையை, ஸ்திரீகளை விட்டு ஸ்திரீகளை பிரிச்சிருவோம். கடைசி நாட்கள்ல எப்படியான ஜனங்கள், நீங்க யூதா 18:21 பாருங்க, வாசிக்கிறார். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. சபையை பிரிச்சு சின்ன ஆக்கி விடுவாங்க. இன்னைக்கு நடக்கிறது என்னையா?
எலெக்ஷன் நடக்குது, அதுல போட்டியிடுறவர்களுக்கு பணத்தை கொடுத்து ஜெயிக்கிறானுங்க இல்லையா? சபைகளுக்குள்ள என்ன நடக்குது பாருங்க, சொத்து சண்டை. அங்கதான் போய் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். காரணம், அது பழகிட்டு பிள்ளைகளெல்லாம் அங்க போகுது, சண்டே ஸ்கூல் நல்லா இருக்குது, ஒழுங்கான போதனை இருக்குதா? அதை பற்றி கவலை கிடையாது. நாம எங்கத்துக்கு போறோம்? அது சாத்தானுடைய ஒளியின் தூதனுடைய போதனையா? அதான் சொல்றாரு, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சோபத்தாரும் ஆவி இல்லாதவர்கள். ஆகையினால் நீங்களும் பிரியமானவர்களே, உங்கள் மரா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நீங்க உங்களை காத்துக்காங்க. ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தயவு செய்து வலுவாதபடி உங்களை காக்கும் 24 தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராய் என தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரம் எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதா. இல்லைன்னா நம்முடைய நிலைமை பரிதாபமா இருக்கும். அதனால குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதம் ஆகிய பலவித காற்றினால அலைகளை போல அடிப்பட்டு அலைகிறவளாயிராம். அதனால இந்த செவித்தனவுள்ள போதனை டிக்ளர் காது இப்படி அரிக்கல. சிலவங்க இருப்பாங்க, இளங்கோ பிரதருக்கு இப்படி பேசினா பிடிக்கும், உங்களை ஆசீர்வதிக்க கை உங்களுக்கு நேரம் வரும், உங்களை வேர்த்துங்க. நீங்க போட்ட அர்ப்பணிப்பை பார்க்கிற உங்களை ஆசீர்வதிக்கிற தந்திரமான போதனை, தந்திரமான போதனை. நேர்மையான போதனைகள் அவங்க அங்க இருந்து கண்டிப்பா அவன்லாம் கள்ள பயிலுக, நான் தான் கரெக்டா போதிக்கிறேன். இது தந்திரமுள்ள போதனோடு தெரியணும்னா நீ வேதத்தை வாசிக்கணுமே, நான் வாசிக்க மாட்டேன்ல. பைபிள்ல என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல, பைபிள தெரியும், ஜெபம் பண்ண தெரியும். வசனம் நிறைய, அதனால நான் முதலே சொன்னேன், காற்றினாலே அலைகளை போல அடிப்பட்டு அலைகிறள. சிலவன் இங்கன்னா அங்க ஓடுவான், அங்கன்னா அங்க ஓடுவான். சிலவங்களுக்கு டெக்னிக்கா என்ன தெரியுமா, எங்கெல்லாம் கன்வென்ஷன் நடக்கும் அங்கெல்லாம் போய், எங்கெல்லாம் ஊழியக்காரங்க தலையில கை வைக்கிறேன்னு கூப்பிடுறாங்களோ அங்க போய் தலையை விடும், எங்கெல்லாம் ஒப்பு கொடுக்கணும்னு முன்னால கூப்பிடுறான் அங்கேயும் ஓடுவோம். இவங்கதான் காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறோம். ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, ஓடுவாங்க, எல்லாத்துக்கும் ஓடுவாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில ஜபமோ, தனிப்பட்ட முறையில வேத வாசிப்போ, தனிப்பட்ட முறையில கீழ்ப்படிதலோ. அதனாலதான் எபேசியர் 4:15 சொல்லுது, அன்பு சத்தியத்தை கையுண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நம்ம வளரணும். இந்த டிக்ளர் செவித்தனவு அவன் எப்பவுமே காட் பிளீசர் கிடையாது, தேவனை பிரியப்படுத்துகிற போதனக்காரன் கிடையாது, மனுஷர்களை பிரியப்படுத்துகிற போதனக்காரன். சில போதகர்களே சொல்லிடுவாங்க, ஊழியக்காரங்க ஊழியம் பண்ண போனோம்னா அந்த சபைகளுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ரொம்ப அவங்கள கண்டம் பண்ணிடாதுங்க, நமக்கு வருமானம் நின்று போயிரும். இவங்கதான் the tickler is a false teacher. the tickler செவித்தனவுள்ள போதனை கொடுக்கிறவர். அவங்க they won't care about you, they won't care about what God wants, he will care about his pocket. அவன் பாக்கெட்டை நிரப்புவதற்கு உங்களுக்கு ஏத்த வசனத்தை கொடு. உங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியும், அவனுக்கு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சுலபம். முகத்தை பார்த்தாலே தெரியும், நீ சமாதானம் வந்திருக்கியா சமாதானம் இல்லாம வந்திருக்கியான்னு. நீ கம்யூனியன் எடுக்கும் போதே எனக்கு தெரியும், நான் நிறைய அந்த நாட்கள்ல கம்யூனியன் கப்பு கொண்டு போவேன்.
சிலவங்க அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், எடுக்கவும் மாட்டாங்க. அப்பவே தெரியும் ஏதோ பிரச்சனைல வந்திருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு ஏத்தால அடிச்சு விடலாம் கதையில. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எங்க வீட்டுக்கு ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார். நான் சிகரெட் பிடிக்கிற நாள். அப்போ எங்களுக்கு எனக்காண்டி ஜெபம் பண்ணிட்டு போகும்போது என்ன கிஸ் பண்ணிட்டு போனார். கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போனார். போகும்போது அம்மாட்ட தனியா கூப்பிட்டு, ஆண்டவர் சொல்றாரு உங்க பிள்ளை சிகரெட் எல்லாம் பிடிக்காம. எங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். பத்தியா போன பிறகு பத்தி ஆண்டவரே அவருக்கு வெளிப்படுத்திட்டாரு சிகரெட் பிடிக்கணும். ஏம்மா அது சிகரெட்டு பிடிக்கணும்னா நான் என் கையை பிடிச்சி முத்துனாரு, கையில சிகரெட் வாடன்னு பாருங்க. சிகரெட் வாட அது சொல்லிட்டு போரு. எது சொல்ல வர? ஆண்டவர் வெளிப்படுத்தினாருன்னு சொல்லி அது நேரே சொல்லிருக்கலாம். கையை பிடிச்சி கிஸ் பண்ணா முத்தம் கொடுத்தேன் நான் ஆத்த அடிக்குதுன்னு சொல்லியிருந்தா அந்த கதை வேற. இப்படி நிறைய வஞ்சிக்கிற கூட்டம். நான் அதனால அடுத்த வாரம் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு மணிக்கு இருக்கும், இன்னும் நிறைய வசனம் இருக்குது. தயவுசெய்து இந்த வசனங்களை திருப்பி கூட நீங்க தியானித்து பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கேட்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், அவர் தலைன்னா உடம்பு கையெல்லாம் நல்ல அப்படி வளர்ந்துருக்கணும். தலை இவ்வளவு பெரிய கிறிஸ்துவ வச்சுட்டு கை காலெல்லாம் நறுங்கி போய் கிடந்துச்சுன்னா அப்படி இருக்கும். அதான் கூட தந்திரமான உபதேசங்கள்ல கண்டுபிடிக்கணும்னா நீங்க உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஊழியக்காரனோட வசனத்துல நீங்க தேர்ந்தவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம இன்னுமா ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? நாங்க இன்னும் வளரணும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் கேளுங்க, நாங்க இன்னும் வளரணும். நாங்க எப்படியான தவறான எல்லாரும் தலையில கையை வச்சு நாங்க இப்படியான தவறான உபதேசங்களுக்குள்ள மாட்டி விடக்கூடாது. தவறான உபதேசம் உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போயிரும் ஐயா. ஓ ஹல்லேலூயா. சின்ன ஒரு தவறான உபதேசம் உங்களை ஆழத்துல கொண்டு போயிரும். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில இருந்து நீங்க நல்ல வளரணும், சுபிட்சமா இருக்கணும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எல்லாரும் ஒரு முடிவு எடுங்க, நான் ஒழுங்கா பைபிள வாசிப்பேன், ஒழுங்கா நான் ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்கா நான் கீழ்ப்படிவேன். ஆரோக்கியமான உபதேசத்துக்கு வீணா நேரங்களை செலவழிக்காது. உங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்க நேரங்கள் வேதம் வாசிக்கவும், வேதத்தை புரிந்து கொள்ளவும், வேதத்தின்படி வளரவும் தான் உங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நேரங்களை பிரயோஜனம் உள்ளதா பயன்படுத்த தயவுசெய்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். வந்தீங்க, இருக்கத்துக்கான ஆசீர்வாதம். ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்க, இவருடைய தேவைகளை சந்திங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைகளை காண்பீங்க, நல்ல உபதேசத்துல இருக்கணும். எங்க பிள்ளைகள் யார் இன்னைக்கு வந்து 30 பேருக்கு மேல வந்திருக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. I bless all of them in the name of Jesus. Fill them with the Holy Spirit. ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய ஆளுகைக்கு தேங்க்யூ லார்ட். அன்பு இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்தம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் சகலவான். Thank you all for coming. Tambipa, thank you. Samuel, thank you.